ஆண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மாநில உரிமைகளை விட்டுத்தர முடியாது எனவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய டெல்லி பயணம் தொடர்பாக ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் டெல்லிக்கு சென்றேன், தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரெய்டுகளுக்கு பயந்து சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட தெரியாமல் டெல்லி சென்று கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என ஊடகங்களிடம் கூறி பல கார்கள் மாறி கட்சியை அடமானம் வைத்துவிட்டு வரவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லி என்றாலே கிளி பிடித்து அஞ்சி நடுங்கும் எதிர்கட்சியினரின் அடிவயிற்றில் புலியை கரைக்கும் வகையிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் போது தொடர்ச்சியாக சென்னையில் பேரணி மேற்கொண்டு ஒற்றுமை குரல் எழுப்பினேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் நலனை காக்க எப்படி திமுக திரண்டதோ அதுபோல மாநில உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் நிதி ஆயோக் கூட்டத்திலே நான் உரையாற்றினேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் நலன் காத்திடவும் மாநில உரிமைகளை வென்றெடுக்கவும் களம் 2026க்கு ஆயத்தமாக ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு நான் தயாராகிவிட்டேன், நீங்கள் ரெடியா எனவும் திமுகவினரை நோக்கி முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். முதலமைச்சர் சமீபத்தில் 2 நாட்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு பிரதமரை தனியாக சந்தித்து பேசியது தமிழகத்தில் அரசியல் அரங்கில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன. இடி ரெய்டுக்கு அஞ்சி பிரதமரை சந்தித்தாரா என்றெல்லாம் விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் அதற்கான ஒரு விளக்கத்தையும் தன் கட்சியினருக்கான ஒரு செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.